வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, முத்துக்குமரன் ஜாக்லின அதட்டி பேசுறாரு. அண்ட் தென் முத்துக்குமரன் ஜாக்லின் வெளிய போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து எல்லார்ட்டயும் ஷேர் பண்றாரு. இந்த 2 விஷயத்தையும் பேக் டு பேக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜாக்லின் எலிமினேட் பண்ணப்பட்டார் அப்டின்ற அனௌன்ஸ்மென்ட் வருது. உடனே வந்து அவங்க பிளாஸ்மா முன்னாடி நின்னு எல்லார்ட்டயும் வந்து பேசுறாங்க. அப்ப இந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட் ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டா நான் வந்து கருதுறேன். ஸோ வெளிய இருந்து வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். இந்த பர்ட்டிகுலர் பெஸ்ட் மொமெண்ட்டா நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே முத்துக்குமரன் எழுந்து கிளாப் பண்ணுறாரு. அதை பார்த்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஜாக்லின் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு திடீர்னு முத்துக்குமரன் வந்து அதட்டுவார், அழாமல் பேசு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட, அழாத அப்படின்றத வந்து மீன் பண்ணுறதுக்காக அப்படி அதட்டி பேசினார். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவங்க வெளியே போயிடுறாங்க. வெளியே போனோடனே டோர்கிட்டே வந்து உட்காந்துடுறாங்க. லைக் சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ரயான், மஞ்சரி, அந்த முத்துக்குமரன்லாம் வந்து தலகால் புரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்லின் வந்து வெளியே போனதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா லைக் யூஸ்வலாக வீக்கெண்டில் எலிமினேஷன் நடக்கும், திடீர்னு நடுவில் இந்த மாதிரி எலிமினேஷன் நடக்கவே தலைகால் புரியாத மாதிரி உள்ளே இருக்கிற அந்த 6 பேருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் 5 ஃபைனலிஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இன்கேஸ் அந்த ஜாக்லின் பொண்ணு இந்த பர்டிகுலர் டாஸ்கில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வின் பண்ணாமல் வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக விச் மீன்ஸ் எந்த ஒரு டைட்டிலும் வின் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கும். நம்ம வந்து ஒன்றுமே பண்ணலையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. இந்த டாஸ்க்கை விளையாடவே இல்லை அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வந்துடும். ஆனால் இதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தோற்று போயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து லைக் ஆறுதலாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து அப்படி அப்படின்றத சொல்லுவாங்க. உடனே வந்து இதெல்லாம் வந்து ஆறுதலுக்கு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லுவாங்க. பட் என்னால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 ரவுண்டுக்கு அப்புறம் 6வது ரவுண்டு ஒன்று வச்சதே வந்து ஜாக்லின்காக தான் அப்படின்ற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க்கே வந்து டிசைன் பண்ணியிருந்தார், அந்த பணப்பெட்டி டாஸ்க்கே. ஸோ கரெக்டாக அவங்க ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. பட் பேட் லக். ஸோ அவங்க உள்ளே வரல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் சொன்னது தான் வந்து கரெக்டாக அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லைக் அவங்க அந்த கேமை விளையாடல அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் முத்துக்குமரன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்தே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஐயோ என்னால் ஓட முடியுமா என்னன்னு தெரியல, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, க்யூரியஸாக இருந்தது போயிடணும் அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் ஒரு கடைசி சான்ஸ் குடித்தோடனே ஓகே இதை நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போனாங்க. பட் அவங்களால முடிக்க முடியல. பட் குட் ட்ரை அப்படின்னே சொல்லலாம். 35 செகண்டுக்குள்ளே வந்திருக்கலாம். பட் 2 செகண்ட் தான் வந்து அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து முத்துக்குமரனும் போகிறப்ப சொல்லிகிட்டே தான், நீ வந்து வின்னர் தான், நீ வந்து ஒரு வின்னர் தான் அப்படின்றத அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருந்தார். எஸ். ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட் லைக் பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பை.